யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நல்லது தான். ஆனால் அதிலே தொலைஞ்சு போயிடாதீங்க. வேத வசனம் விருத்தி அடைந்தது. சீசர்களுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். வசன விருத்தி தான் ஜன விருத்தி என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொண்டு வர ஆரம்பிக்கிறது. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில, ஊழியத்துல, உங்க பிசினஸ்ல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுலயும் நீங்க முன்னேறுன்றது எப்படி அந்த முன்னேற்றம் நடக்கும்? முன்னேற்றம்ன்றது எப்படி நடக்குது? நான் சொல்றேன், உங்க எவ்ரிடே ஆக்டிவிட்டிக்குள்ள தான் கடவுள் உங்க முன்னேற்றத்தை வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நான் செய்யும் செயலுக்குள்ளே என் முன்னேற்றத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஐ டெல் யூ, யுவர் ஃபியூச்சர் இஸ் ஹிட்டன் இன் யுவர் டெய்லி ரொட்டீன். உங்க எதிர்காலம்ன்றது நீங்க தினமும் என்ன செய்றீங்களோ அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. எதிர்காலம் எதிர்காலம் அப்படின்லாம் கிடையாது, அப்படி ஒரு காலம்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதனுடைய விதைத்தலை நாளை அறுவடை செய்வீர்கள். இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு நாளை கோட்டையை பிடிக்கணும்னா எப்படி? சோம்பேறி தான் விரும்பியும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க உங்க வளர்ச்சியை விரும்புறீங்களா? கேளுங்க, விரும்புறீங்களா? போன வாரம் என்ன பண்ணீங்க? போன வாரம் முழுவதும் என்ன பண்ணீங்க? திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணீங்க? எதுக்கு உங்க நேரத்தை கொடுத்தீங்க? ஏக்கா கேட்டீங்களா? அப்பனா அப்படியே போயிடும் கதை. அவா இருக்கால, சோழி முடிஞ்சிச்சு. யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நல்லது தான். ஆனால் அதிலே தொலைஞ்சு போயிடாதீங்க. நாமளே யூடியூப்ல வர்றோம். நான் பேசுறது உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு வளர்ச்சியை பார்க்கணும்னா சில தரமான தீர்மானங்கள் அவசியம். எல்லாம் சொல்லுங்க, குவாலிட்டி டிசிஷன்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம், குவாலிட்டி டிசிஷன்ஸ். இன்னொரு முறை சொல்லுங்க, தரமான தீர்மானம். தரமான வாழ்க்கை வேணும்னா தரமான தீர்மானம். ஆனா எப்படியோ இருப்பேன், அப்படியே ஆயிரும். சிலர் அப்படி சொல்றாங்க, அது எனக்கு தெரியல. சிலர் அந்த மாதிரி போதனையை விரும்புறவங்களும் இருக்கிறாங்க. நீ எப்படினாலும் போ, எல்லாமே கரெக்ட் ஆயிரும். நாங்கள் அப்படி போதிக்கிறது இல்லை. நாங்கள் என்ன போதிக்கிறோன்னா, உங்கள் நேரத்தை ஒழுங்குபடுத்தி எதுக்கு உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இன்னைக்கு எதில் உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களோ, எதுக்கு நீங்கள் நேரம் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல எதிர்காலம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் வர ஆரம்பிக்கும்.